ஆனால் விஜய் வந்து ஒரே ஒரு கேள்வி, செந்தில் பாலாஜிக்கு உண்மை கண்டவு சோதனை நடத்தணும், முடிஞ்சு போச்சு. அது நடத்தினா சரியாக போதும், அவ்வளோதான். ஏன்னா மக்கள் 40 பேர் செத்து போயிருக்காங்க. எவ்வளோ கனவோட அந்த குழந்தைங்கள்லாம் பெற்று வளர்த்துருப்பாங்க. அது நீங்கள் 1000 10 கோடி கொடுத்தா கூட அது தீர்வு பண்ண முடியுமா? நம்ம குழந்தை போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம. அதுக்கு உரிய நியாயம் கிடைக்கணுன்னா அது சம்மந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டாகணும். ஆனால் நிறைய விஷயங்களில் ஒன்றும் அப்படிலாம் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியல. மீடியா வந்து விஜய்க்கு எதிராக அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு இந்த மாதிரி சார் பணம் தாங்க, பணத்தை வாங்கிட்டான். அவருக்கு எதுக்காக இந்த பிம்பம்? அவர் என்ன பெருசாக சாதனை பண்ணிட்டாரு? ஒரு கவர்ச்சி, நான் நல்லது செய்ய போகிறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை திமுக மேலே அது வெறுப்பு இருக்குது மக்களுக்கு, அதை பயன்படுத்திக்கிறேன். ஒரு வேளை ஒரு பயன்படுத்திட்டா என்ன பண்ணுறது? எடப்பாடியெல்லாம் அவங்க ஏதாவது பண்ணிவிடுவானுங்க. எடப்பாடி மேலே அந்த கேசரி இந்த கேசரி ஏதாவது போட்டு ஒரு அவங்க ஆளுங்களை கூட உடச்சி தீர்த்துருவானுங்க. இப்போ விஜய்னா ஒரு பயம் இருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை பண்ணியிருந்துருக்கலாம். சார், உங்களோட அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் ஒரு கூட்டம் கூடுற சம்பவத்தில் எப்படியெல்லாம் ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்களே சார், அதை பற்றி? ஒரு பாம்புன்னு கத்தலாம், பாம்புன்னா அவனை பயந்து ஓடுவாங்கள்ல, அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்படி பண்ணி போடலாம். விஷவாயு விடலாம், உள்ள விஷவாயு 2 பேரும் மயங்கி விழுந்துருவாங்க திடீர்னு, அது வாய்ப்பு இருக்குது. அப்படி மாதிரி பண்ணலாம். சரி சார், இப்போ இந்த சம்பவத்தில் திமுக காரங்கள்லாம் விஜய் அவர்கள் மேலே தான் ப்ளேம் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் நிறைய பொதுமக்களும் தாவேகா காரணங்களும் நீங்களுமே இதுக்கு பொறுப்பு, ஏன்னா காவல்துறை உங்களோட கண்ட்ரோலு, நாங்கள் ஒரு அரசியல் கட்சி தான், நாங்கள் செக்யூரிட்டிலாம் வச்சுருக்கோம், பட் உங்கள்கிட்ட தான் அரசாங்கம் இருக்குது, நீங்கள் தான் அதை பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படி வந்து பண்ணுறாங்க. இது யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இந்த பொறுப்பு முழு பொறுப்பு எடுத்துக்கணும்? 2 பேருமே ஈக்குவலி பொறுப்பு தான். 2 பேருமே இருப்பேன். இவ்வளோ கூட்டம் வரவும் இந்த மாதிரி எதிர்பார்க்கணும். இப்போ போலீஸ்காரங்க வந்து எங்கேயா போனீங்கன்னா இவன் தப்பான ஆளாக இருப்பானு சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே உங்களுக்கு ஆம்புலன்ஸ்லாம் விட்டுருக்கானுங்க. அடுத்த ஸ்டெப் அவங்க மேல் கொண்டு என்ன போவானுங்க, ஏதாவது இடத்தில் பண்ணுவாங்களாங்கிறத அவர் சிந்திச்சிருக்கணும். அவர் கூட இருக்கவங்களாம் சொல்லியிருக்கணும், தலைவர் உஷாராக இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு. 2 பேர் பக்கமே தப்பு உண்டு.